அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் உவமை கவிஞர் சுரதா குறித்து சில குறிப்புகள் பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் கவிஞர்களில் மிக முக்கியமான ஒருவர் சுரதா. இப்போ இவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்ப்போம். இவர் பிறப்பு, வாழ்க்கை, அதாவது தஞ்சை மாவட்டம் பழையனூரில் பிறந்தார். தஞ்சை மாவட்டம் என்பது பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், தற்போது அது திருவாரூர் மாவட்டம். 23/11/1921, 20/6/2006 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஏறத்தாழ 85 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இது சுரதாவிற்கு நூற்றாண்டு தொடங்கியது. அதாவது இந்த நவம்பர் 2020 இந்த மாதம் சுரதாவிற்கு நூற்றாண்டு தொடங்கியுள்ளது. சரி, இவருடைய பெற்றோர் திருவேங்கடம் சண்பகம் அம்மையார். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்திருக்கிறார். பாரதிதாசனுடைய கவிதைகள் மீது ஈடுபாடு கொண்டு அவரை சந்திக்க விரும்பினார். அதற்கு தன் ஊரிலிருந்து புதுவை செல்வதற்கு வழிச்செலவிற்கு பணம் இல்லாமல் நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு. பல பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதை பிற்காலத்தில் கவிதையில் எப்படி சொல்கிறாருன்னா, சிலர் கையையும் சிலர் பொய்யையும் விரித்தனர் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு ஒரு வாரம் கோயிலில் போய் சுண்ணாம்படித்து அந்த காசை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அதை அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, கணவாய் வழியே வந்தவர்கள் கோயிலில் கொள்ளையடித்தார்கள், நானும் வெள்ளையடித்தேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் ஒரு திராவிட இயக்க கவிஞர் என்பதால் அந்த ஆரியர்களை அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இவர் 1941 பாரதிதாசனை சந்திக்கிறாரு. அதன் பிறகு ஒரு 2 ஆண்டு காலம் பாரதிதாசனுக்கு சீடனாக இருந்து அங்கேயே பணிவிடை செய்து பணியாற்றி வருகிறார். 1952 சுலோச்சனா அம்மையாரை திருமணம் செய்கிறார். ஒரே மகன் பெயர் கல்லாடன். சரி, இவருக்கு சுரதா என்ற பெயர் எப்படி நிலை பெற்றது என்று பார்த்தோம்னா, பாரதிதாசனுக்கு தான் ஒரு தாசனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி தன் பெயரை பாரதிதாசனுடைய இயற்பெயரோடு தாசன் என்று மாற்றிட்டார். அதாவது சுப்புரத்தின தாசன். சுப்புரத்தினம்ங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர். அந்த சுப்புரத்தினத்திற்கு நான் தாசன் என்ற வகையில் சுப்புரத்தின தாசன் என்று சுரதா மாற்றிக்கொண்டார். அது எவ்வாறு சுருங்கியது என்றால், ஒரு முறை பாரதிதாசனுக்கு கடிதம் எழுதும்போது கடைசியாக பேர் எழுதுறதுக்கு இடம் பத்தல. அப்போ சுப்பு ரத்தின தாசன் என்பதில் முதல் எழுத்துக்களை மட்டும் எழுது சு ர தா என்று எழுதிட்டாராம். அதை படித்து பார்த்த பாரதிதாசன், இதுவும் நல்லா இருக்கே, பேசாமல் இப்படியே உன் பேரை வச்சிக்கா அப்படின்னு சொன்ன பிறகு அதுவே சுரதா என்று ஆனது. இவர் தன் வழிகாட்டிகளாக, அரசியல் வழிகாட்டியாக பெரியாரையும், கவிதை வழிகாட்டியாக பாரதிதாசனையும் தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார். சரி, இவருடைய திரைக்கதை, வசனம், பாடல்கள் இதை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு கவிஞராக இவர் புகழ் பெறுவதற்கு முன்பே திரைப்பட பங்களிப்பு இவருக்கு உண்டு. புதுக்கோட்டையில் இவர் ஒரு நாடகம், அதாவது பாரதிதாசனுடைய புரட்சி கவி நாடகத்தில் அமைச்சர் வேடத்தில் நடிக்க வந்தார். அங்கே பி.யு. சின்னப்பாவுடைய தொடர்பு ஏற்பட்டது. அப்போ பி.யு. சின்னப்பாவுடைய திரைப்படமான மங்கையர்க்கரசி படத்திற்கு இவர் வசனம் எழுதினார். அதைத் தொடர்ந்து ஜெனோவா, அமரகவி, புதுவாழ்வு போன்ற படங்களுக்கும் இவர் திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார். தமிழில் புத்தகமாக வெளியிடப்பட்ட முதல் திரைக்கதை நூல் எதுனா மங்கையர்க்கரசி தான். அதாவது சுரதா எழுதிய மங்கையர்க்கரசி. இன்றைக்கு எத்தனையோ திரைக்கதைகள் புத்தகமாக வெளிவருகிறது. இதற்கெல்லாம் முன்னோடியாக முதலில் விளங்கியது சுரதாவுடைய இந்த மங்கையர்க்கரசி நூல். குறைந்த அளவு திரைப்பாடல்களை எழுதியுள்ளார். அதாவது 100 சொச்சம் இருக்கும். அது எல்லாமே குறிப்பிடத்தக்க பாடல்களாகவும் அமைந்திருக்கு. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே என்ற ஒரு பாடல், விண்ணுக்கு மேலாட என்ற ஒரு பாடல், கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாடல். இந்த பாடலில் நாடோடி மன்னனுக்கு எம்ஜிஆருக்காக எழுதினார். அதில் ஒரு பாடல் வரியில் வரப்ப, மின்னல் கண்டு தாளை மலர்வது போல் என்று ஒரு உவமை வரும். இதை பார்த்த எம்ஜிஆர், புதுமையான உவமையாக இருக்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டாராம். அது உண்மையாக பொய்யா தெரியாது, சங்க இலக்கியத்தில் இருந்ததை நான் எடுத்து கையாண்டேன் என்று சொன்னாராம். அப்படி நேர்மையாக ஒப்புக்கொண்டவர் சுரதா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்ற ஒரு பாடல் இவருடைய புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று. தன் இறுதி ஊர்வலத்தின் போது அந்த பாடல் வானொலியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தன் உயிரில் எழுதி வைத்தவர்
சுரதா அதன்படி ஒளிபரப்பினார்கள். அடுத்து சுரதாவின் கவிதைப்பணி என்று பார்க்கும்போது 1947 பொன்னி இதழ் சுரதாவை பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறிமுகம் செய்தது. அதற்கு முன்னாடி இருந்தே கவிதை எழுதிட்டு இருந்தார். இருந்தாலும் 47 பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு அடையாளம் கிடைத்தது. எழுத்தாளர் ஜெகசிற்பியன் சிரஞ்சீவி என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் உவமை கவிஞர் என்று சுரதாவை குறிப்பிட்டார். பிற்காலத்தில் அதுவே நிலைத்து விட்டது. கவிஞர் திரிலோக சீதாராம் சிவாஜி என்ற ஒரு இதழ் நடத்தினார். அதில் சுரதாவுடைய கவிதைகளை தொடர்ந்து வெளியிட்டு சுரதாவை கவனப்படுத்தினார். அறிஞர் வாரா, இவர் பாரதியாரோடெல்லாம் பழகிய ஒரு அறிஞர். இவர் ஓமை கவிஞருடைய பாடலை கேட்டு, சுரதாவின் பாடலை கேட்டு, மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று மனமாற பாராட்டியுள்ளார். அப்புறம் 1971-72 காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேல் கவிதைகள் எழுதினார். இது அக்காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. 3000க்கும் மேற்பட்ட கவிதைகள் சுரதா எழுதியுள்ளார். ஆனாலும் அவர் கராராக எடுத்தோம்னா அதில் கொஞ்சம் கவிதைகள் தேரும் என்று அவரே குறிப்பிடுகிறார். நூல்கள்னு பார்த்தோம்னா 28க்கும் மேற்பட்ட கதை, கவிதை, கட்டுரை நூல்கள் எழுதியிருக்கிறார் சுரதா. அதில் குறிப்பிடத்தக்க சில நூல்கள் மட்டும் பார்ப்போம். தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், சாவின் முத்தம், சுவரும் சுண்ணாம்பும், எப்போதும் இருப்பவர்கள், இதெல்லாம் குறிப்பிடத்தக்க சில நூல்கள். சுரதா நடத்திய இதழ்கள் என்று பார்ப்போம். காவியம் 1955 கவிதைக்காக தொடங்கப்பட்ட முதல் இதழ். உலகத்திலேயே கவிதைக்கு என்று தனியாக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் என்றால் இந்த காவியம்தான் என்று குறிப்பிடுவாங்க. அப்புறம் இலக்கியம்ன்ற பேரில் ஒரு இதழ், ஊர்வலம், விண்மீன். பிற்காலத்தில் சுரதா என்று தன்னுடைய பெயர்லேயே ஒரு பத்திரிகை நடத்தினார். இதுவும் ஒரு முன்னோடி, தன் பெயர்லேயே பத்திரிகை நடத்துவதற்கு. அடுத்து கவிஞர் சுரதா பெற்ற சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1966 தமிழ் கவிஞர் பெருமன்றத்தின் தலைவராக ஆனார். இதற்கு முன்னாடி அந்த பொறுப்பில் பாரதிதாசன் இருந்தார். 1969 தேன்மலை இவருடைய கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. 1972 தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்தது சுரதாவிற்கு. 1978 பாவேந்தர் பாரதிதாசன் விருது முதல் முறையாக தொடங்கப்பட்டது. முதல் விருது இவர்தான் பெற்றார், பாவேந்தர் பாரதிதாசன் விருது. 1982 குன்றக்குடி மடத்தில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசர் பட்டம் வழங்கினார். 1987 உலகத்தமிழ் கவிஞர் பேரவை தலைவராக பொறுப்பேற்றார். இது மலேசியாவில் நடந்த ஒரு மாநாட்டின் பிறகு இவருக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 1990 கலைத்துறை வித்தகருக்கான பாரதிதாசன் விருது பெற்றார். இது கலைஞர் ஏற்படுத்திய ஒரு விருது. அதே மாதிரி கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது பெற்றார். 1995 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கிய ராசராசன் விருதை பெற்றார். 2007 இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 2008 சென்னையில் கலைஞர் கருணாநிதி சுரதாவிற்கு ஒரு சிலை திறந்து வைத்தார். அடுத்து சுரதாவின் கவியரங்க பங்களிப்பு குறித்து பார்ப்போம். அதாவது 1000க்கும் மேற்பட்ட கவியரங்கங்களுக்கு தலைமையேற்று நடத்தியுள்ளார். நிறைய பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தியுள்ளார். நிறைய கவிஞர்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த வகையில் விதவிதமான வித்தியாசமான கவியரங்கங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார் சுரதா. அதாவது வீட்டுக்கு வீடு கவியரங்கம், முழுநிலா கவியரங்கம், விமான கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், கடற்கரை கவியரங்கம், பூங்கா கவியரங்கம் என்றெல்லாம் இந்த கவியரங்கங்கள் வித்தியாசமான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் பல வரலாற்று குறிப்புகளை சேகரித்து வைத்திருந்தார். இவருடைய பேச்சிலேயே இயல்பாக நிறைய வரலாற்று செய்திகள் கிடைக்கும் என்று அவரோடு பழகிய அறிஞர்கள் சிலர் கூறியுள்ளனர். அப்புறம் ஆளுமைகள் பிறந்த ஊர்லெல்லாம் மண் சேகரித்து வச்சிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ஆளுமை பிறந்த ஊர் மண் என்று சின்ன சின்ன பாட்டில்களில் சேகரித்து தன் இல்லத்தில் அடுக்கி வைத்திருந்த ஒரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது. சரி, இறுதியாக சுரதா அவர்களுடைய சில உவமைகளை பார்ப்போம்.
பாரதிதாசனுடைய பாடல் குறித்து சொல்றாரு. தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை, வாளை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள். அந்த வினாக்குறியை படுக்க போட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மீசை என்ற வித்தியாசமான உவமையை சொல்றாரு. தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள், அலைக்கு பற்றி சொல்றது. வீணையின் நரம்பு போல் வீழும் மழைநீர், மழைநீர் பற்றிய உவமையை இப்படி சொல்றாரு. பொங்கி வழிந்திடும் தேன் அது பூக்களின் வியர்வையடி என்றும், இன்னும் சொல்ல போன கனியை பற்றி சொல்லும்போது விதை கூட்டம் என்றும், பாடையை பற்றி சொல்லும்போது கால்களிந்த கட்டில் என்றும், பனித்துளியை பற்றி சொல்லும்போது நிலா வடிக்கும் வியர்வை என்றும் உவமை சொல்லிகிட்டே போகிறாரு. இப்படியெல்லாம் வித்தியாசமான முறையில் உவமைகளை கூறியதால்தான் இவர் உவமை கவிஞர் என்று வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார். நன்றி, வணக்கம்.